நான் ஏன் புத்தகம் படிக்கணும், எனக்கு தான் நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேனே, அதில் பார்த்து நான் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கும் புத்தகம் படிக்கிறதுக்குமான வித்தியாசமாக நான் என்ன பார்க்குறேன்னா, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அது 2 பேருக்கானது இல்லைன்னு எனக்கு தோணும். என்ன அப்படின்னா, நீங்கள் கவனித்தாலும் கவனிக்கலைனாலும் அந்த வீடியோ பேசிக்கிட்டே இருக்கும், அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு எண்ணத்தில் போயிட்டு திரும்பி அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்காங்க, இது வரைக்கும் என்ன பேசுனாங்கன்றது நமக்கு வராது. நிறைய பேர் நம்ம திரும்பி போய் அதை பார்ப்போன்னு கூட நமக்கு தோணாது. ஆனால் புத்தக வாசிப்புன்றது அப்படி இல்லை. புத்தகம் 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்களும் புத்தகமும் இருந்தால் மட்டும்தான் அந்த வாசிப்பு நிகழும். நீங்கள் அதை படிக்கலை அப்படின்னா, நீங்கள் எந்த வரியோடு நிப்பாட்டுறீங்களோ அந்த வரியோட புத்தகம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எதுவுமே அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்காது. அதனால் ஒரு முழுமையான விஷயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா புத்தக வாசிப்பு தான் சிறந்தது. புத்தகம் படிக்கிறது மூலிமா ரொம்ப முக்கியமாக என்னை பொறுத்தளவில் என்னென்னா, உங்களுக்கு பயன்படுத்துவதற்கான நிறைய சொற்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய புதிய புதிய சொற்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த சொற்களை நீங்கள் பேசும்போது நண்பர்கள்ட்ட அல்லது உறவினர்கள்ட்ட நீங்கள் பேசும்போது பயன்படுத்தினீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு காதல் பாடலில் இருக்கக்கூடிய சிறந்த வரிகளை கேட்கும்போது அந்த பாடல் மேலேயும் அந்த பாடலாசிரியர் மேலேயும் உங்களுக்கு எப்படி ஒரு மரியாதை வருதோ, அதே மாதிரி உங்கள் மீதும் உங்களுடைய நண்பர்களுக்கு நல்ல மரியாதை வரும். அதுக்காக நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான புத்தகம் வாசிப்பது எப்படி.